ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சுந்தர் சி வடிவேலு நடிப்பில் வந்திருக்கிற கேங்கஸ் இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கேங்கஸில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான பல சுந்தர் சி படங்களை ஒரு கலவையில் போட்டு எடுத்துருக்குறாங்க. ஒரு பொண்ணு காணாமல் போகிறதுலேருந்து படம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு பிடி மாஸ்டராக சுந்தர் சி வர்றாரு. அதே ஊரில் ஆல்ரெடி நம்ம வடிவேலு அதே ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கேத்தரினை லவ் பண்ணுறது, அந்த மாதிரி வழக்கமான சுந்தர் சி கிளிசைகளில் படம் போகுது. அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு 100 crore கொள்ளையடிக்கிறதுக்கு தான் சுந்தர் சி வந்ததாக சொல்கிறாங்க. இவர் கேத்தரின், வடிவேலு, பகவதி பெருமாள் இவங்கெல்லாம் வச்சிருந்த அந்த 100 கோடி எப்படி அடித்தார், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் வழக்கமான ஒரு மெத்தடில் படத்தை சொல்லியிருக்காங்க. படத்தில் ப்ளஸ் இந்த சுந்தர் சி வடிவேலு உங்களோட காம்போ ஏற்கனவே தலைநகரம், நகரம் இதில் ஆர்டிஸ்டாகவும், அப்புறம் கிரி, வின்னர் இந்த மாதிரி படங்களில் சுந்தர் சியோட டைரக்ஷனில் எப்பயுமே நம்ம வடிவேலு மிளிர்வாப்பில். ஏன்னா அந்தளவுக்கு காமெடி ஜென்ரலாகவே சுந்தர் சி படங்கள் ஒர்க் அவுட் ஆகும். இதுலேயும் வடிவேலுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவர் நூறு சில படங்கள் மாமன்னன் மாதிரி சீரிஸ் நடித்தா கூட ஒரு பியூர் காமெடியாக இந்த படத்தில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. படம் ஒரு இன்ட்ரோல் வரையும் எந்த ஒரு கதையுமே இல்லைன்னா கூட நம்மளை அப்படியே உட்கார வச்சு பார்க்குற மாதிரி கொண்டு போயிடுறாரு. ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருக்கிற நம்ம சுந்தர் சி செய்கிறதும் அதுக்கு போட்டியாக வடிவேலு செய்கிறதெல்லாம் காமெடியாக விடுது. அதேமாதிரி கேத்ரின் ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்க இவரை லவ் பண்ணுறாங்க. மேட்டுக்குடியிலேருந்து சுந்தர் சி படங்களோட வழக்கமான காட்சிகள் இதில் வச்சுருக்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் வடிவேலு கொஞ்சம் பண்ணுற சேட்டைகள் நமக்கு சிரிப்பு கொடுத்தாலும், நிறைய இடங்கள் ரொம்ப நாள் வடிவேலு பண்ண அதே காம்போவில் திரும்ப திரும்ப வருது. ஸோ அவர் அந்த ஏஜ் ஓல்டு வர்றதுனால நம்ம அப்படி அப்கிரேட் ஆகிட்டதுனால நம்மளால் பெருசாக ரசிக்க முடியல. பட் எங்கேயுமே தொய்வு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தடையிற தாக்க அருண் விஜய் மாதிரி மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு சுந்தர் சி விலைங்களை அடித்து கை காலை உடைக்கிறது, அதுக்கு வடிவேல் தான் பண்ணியிருப்பாருன்னு போகும்பொழுது வடிவேல் மூஞ்சியை பார்த்துட்டு நீலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு வெளியிலே சொல்கிறதுன்னு எல்லாமே பார்த்த சீன்னாலும் கொஞ்சம் பரபரப்பாக அப்படியே படத்தை கொண்டு போயிருக்காங்க. பொதுவாக சுந்தர் சி படங்களில் காமெடியும் பயங்கர தூக்கலாக இருக்கும். 2 ஹீரோயின் வச்சுருப்பாப்புல, அந்த 2 ஹீரோயினும் கிளாமர் தூக்கலாக இருக்கும். இதில் கேத்ரின் ஓரளவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வாணி போச்சுன்னு வராங்க. சுந்தர் சி ஒரு முத்தின கத்திரிக்காய் மாதிரி இருப்பாப்புல, இவங்க அவங்களுக்கு எக்கா மாதிரி இருக்காங்க. ஏதோ ஒரு காம்போல வந்திருக்கு. ஆனால் இதுலேயும் அரண்மனையில் நம்ம அனிஷ்காவை கொள்கிற மாதிரி இதில் இந்த வாணி போஜனை கொள்கிறாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் அதே பார்த்ததை திரும்ப பார்த்த மாதிரி ரிப்பீட்டடாகவே வச்சுருக்காப்புல. ஸ்கூலில் ஒரு பொண்ணு காலில் செருப்பு இல்லாமல் முள்ளு குத்திக்குது, சுந்தர் சி பார்க்குறாப்புல. உடனே ஷூ வாங்கி தருவார். இதுதான் வழக்கமாக வைப்போம். உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை கூப்பிட்டு செவரு ஃபுல்லாக ஷூ வரைய விடுறாரு. அவன் ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஷூ கொடுத்துட்றான். அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இந்த ஸ்கூலில் இருக்கவங்க பார்த்துட்டு ஷூ வாங்குவாங்கன்னா எல்லாருக்கும் அவனே ஃப்ரீயாக கொடுத்தப்பறம் எவன் அதை வாங்குவான்? இதெல்லாம் நம்ம யோசிச்சா சுந்தர் சி படம் பார்க்க முடியாது. அதேமாதிரி திடீர்னு சுந்தர் சி எல்லாம் தான் மூஞ்சியை மறைச்சாலும் டெய்லி பார்க்குற ஒரு மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? வடிவேலு ஒரு 6 கெட்டப் 5 கெட்டப்பில் தசாவதாரம் கமல் மாதிரி வராது. அது பார்க்க சிரிப்பாக இருந்தாலும் நம்ம லாஜிக்கெலாம் அந்த பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம். பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அதை மணிகேஸ்தில் அவளை செலவு பண்ணி யோசித்து ரொம்பலாம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் சிம்பிளாக ஒரு நாடகம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாப்புல. அதில் பகவதி பெருமாள் ஒரு லேடி வேஷம் போட்டு வர்றது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலகலப்பாக அந்த லாஸ்ட் ½ hour கொண்டு போயிடுறாங்க. அவ்வளோ பெரிய லாக்கருக்கு நம்பர் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாலும் இவங்க வேறு எளிமையாக அதை கடந்து போயிடுறதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்க முடியல. படம் போகிற போக்கில் நம்ம அப்படியே பார்த்துடுறோம். படத்தில் பொதுவாக சுந்தர் சி படத்தில் பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் அந்தளவு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் ஓரளவு உங்களுக்கு ரீரெக்கார்டிங் கை கொடுத்துருக்கு. வடிவேலு நீங்கள் ஒரு ஆத்மா ரசிகராக இருப்பீங்க, பயங்கரமான வெறியாக இருப்பீங்கன்னா அவர் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். இல்லை ஒரு ஸ்க்ரீனில் ஒரு காமெடி நியாயத்திறந்தாலும் சிரிப்பீங்கன்னா அது உங்களுக்கு வேறு லெவல் காமெடியாக இருக்கும். மற்றபடி பெருசாக காமெடி பண்ணால் நான் சிரிக்க மாட்டேன், அது இது மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா படம் பிடிக்காது. ஆவரேஜாக பிட்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அங்கங்கே நல்ல காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது. வடிவேலு சந்தான பாரதி அடிக்கிற லுட்டி, வடிவேலு சுந்தர் சியோட காம்போவோட அது கொஞ்சம் நல்லா பெட்டராக படுது. படம் நிறையா கிரிஞ்ச் சீன்ஸ் பார்த்து நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா வடிவேலு என்னதான் மெனக்கெட்டு பண்ணால் கூட அவரோட அந்த பழைய மேஜிக் கரிஷ்மா டோட்டலி மிஸ்ஸிங். ஸோ அந்த டைமிங்கும் போயிடுது. அவரோட பண்ணுற அந்த சேஷ்டைகள்லாம் ஒரு லெவலுக்கு மேலே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி படுது. பட் இருந்தாலும் வடிவேலுன்ற ஒரு மனுஷன் நல்ல ஒரு படங்கள் கொடுத்து நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர். அவரோட ஒரு கம்பேக்காக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்குறது தப்பு இல்லை. மொத்தத்தில் நிறைய பிளாக் காமெடி வேறு லெவலில் காமெடி உலகம் வேர்ல்டு வைடாக போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க இன்னும் அந்த பழைய 90s காமெடிஸை 2000 வச்ச காமெடியில் மாதிரி தான் இதை வச்சுருக்காங்க. மதராஜன் ஒரு படத்தை 12 வருஷம் முன்னாடி சுந்தர் சி எடுத்தார். பட் இருந்தாலும் அது இப்பயும் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான காமெடி, கிளாமர், சென்டிமெண்ட் எல்லாமே கரெக்டான காம்போவில் இருக்கும். இதில் முடிஞ்சும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவு ஒர்க் அவுட் ஆனால் கூட ஓரளவு பார்க்குற ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனாலும் பழைய காமெடி பார்த்த கிரிஞ்சி சீன்ஸாக இருக்கிறதுனால வாங்க போகலாம் பஞ்ச்லைன், கேங்கஸ், பூமர்ஸ் 2.25 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.